கொள்கை சரியில்லை, நீ வந்து ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லை சாலைக்கு இந்த பக்கம் நில்லு, நடுப்புறம் நின்னா வண்டி ஏறி செத்து போயிடு. இதுக்கு நடுவில் தான் இந்த ரஜினி ட்விஸ்ட்டுன்னு வந்துக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் எல்லாமே அவர் தாங்க. ஆனால் சீமான் வந்து நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்துருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா அரசியல் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ முன்னாடி வந்து அரசியல் மட்டும் இருந்தது, அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சினிமா இருந்தது, அதாவது 70கள்லாம். ஆனால் அந்த டைம்லலாம் வந்து மீடியா கிடையாது. அதனால் சினிமாவிலேருந்து நிறைய பேர் பெரிய ஆளெலாம் ஆனாங்க. உதாரணம் சொல்லப்போனால் கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, இந்த மாதிரி பலரும் வந்து சினிமாவில் வந்திருக்காங்க. ஜெய்சங்கர் கூட வரணும்னு நினச்சார் போல இருக்குது. சிவாஜி கணேசன் ஐயா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, தமிழக வெற்றி கழகம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பாளர், நான் கலாய்கிறான்லாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது, அண்ணன் விஜய் தளபதி விஜய் அப்படின்ற அந்த பதவியை அவர் எடுத்துக்கினார். முதல்ல வந்து இளைய தளபதின்னு இருந்தது. ஏன்னா அப்போ வந்து தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். இப்போ வந்து அவர் தளபதி இல்லை, அவர் தலைவர் ஆகிட்டாருன்ற மாதிரி ஒரு கோர்வையில் அண்ணன் விஜய் வந்து அதை எடுத்துக்கினார். யாராவது கொடுத்தாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில, யாராவது தளபதின்ற போஸ்டிங் போட்டு விட்டாங்களான்னு. எப்படியோ அதை விடுங்க, அது வந்து பெரிய மேட்ரு கிடையாது. ஆனாலும் அது வந்து ஒரு பேசும் பொருள். நம்ம மக்களுக்கு இடையில் நிறைய பேர் அந்த தளபதின்ற இதை பற்றி ரொம்பவே பேசுகிறாங்க இல்லைங்க. இப்போ என்னாச்சு, தளபதி விஜய் தலைவர் விஜயாக மாறுறதுக்கான அந்த ஒரு முயற்சிகள்லாம் எடுத்துன்னு இருக்கார். அவர் வந்து வழ குழ அப்படின்னாம, நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து 2017, அதுக்கு முன்னாடி 2002, 2003, அதுக்கப்புறம் 6, 8 இந்த மாதிரி பல டைமில் வந்து அவர் தோ வரேன் நாளைக்கு வரேன், இந்த இதை பார்த்து தான் ஒரு வேளை அந்த லியோ படத்தில் அந்த பாட்டே வந்திருக்கோம், அண்ணன் வராரு நான் வரவா ரெடி தான் வரவா அப்படின்ன மாதிரி. அவர் வந்து டக்குன்னு மூவ் பண்ணுன்ற அந்த விஜயகாந்த் சாருடைய ஃபார்முலாவை விஜய் அண்ணன் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்ட்டு கட்சி இது அறிவித்தார். அதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஒரு இது ஆர்கனைசிங் இது மாதிரி புஷி ஆனந்த் அப்படின்றவர் வந்து அதில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் அதெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே இணைச்சார், ஏதோ பண்ணார். திடீர்னு ஒரு மாநாடு வச்சார். இப்போ ரீசெண்டாக நான் இதோட நடிக்க போகிறதில்ல, இன்னும் ஒரு படம் தான் அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது நம்ம சீமான் அண்ணன் வந்து அவன் என் தம்பி, என் அண்ணனும் தம்பிக்கான உறவு அப்படின்ற மாதிரி அரசியல் பாணியில் பேசியிருந்தார். அரசியல்வாதி பாணியில். மாநாடு நடந்ததோ இல்லையோ, சீமான் அண்ணன் அப்படியே டகால் பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஏன்னா உன் கொள்கை சரியில்லை, நீ வந்து ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லை சாலைக்கு இந்த பக்கம் நில்லு, நடுப்புறம் நின்னா வண்டி ஏறி செத்துருவேன்ற மாதிரி தான் சொன்னாருன்னு வைங்க. அவர் சொன்னது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். அவர் என்ன ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார் போல இருக்குது. அதுக்கு வந்து அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணி அவரை அடித்து துவைச்சி காய விட்டாங்க. இப்போது பார்த்தாரு போல இருக்கு, ஐயோ இப்படியே விட்டா நம்மளுடைய தம்பிங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க, அந்த இளைஞர்கள் தான் என்னுடைய பலம், 37 லட்சம் வாக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன்னா, என்னை வந்து ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே இளைஞர் கூட்டம் தான், ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் அவங்களால தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நான் சொல்லலை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவர் ரொம்ப ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் வந்து அரசியலுக்கு வரணும், அவர் வந்து அரசியல் இன்னும் மேலும் அவர்களும் ஹைட்ஸ் அதை வந்து ரீச் பண்ணணும், இதெல்லாம் தான் என்னுடைய ஆசை. சரி என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்துருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் கட்சி தொடங்க போகிறேன், நான் வரப்போகிறேன், நான் 234 தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ வந்து விமர்சனம் பண்ணதில் மெயினான ஒரு ஆள் நம்ம சீமான் அண்ணன் தான். ஏன்னா இவரும் சினிமா ஃபீல்டு, அவரும் சினிமா ஃபீல்டு. இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் ரொம்ப சொன்னால் அது ரொம்ப காட்டமான விமர்சனம் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இவர் வந்து தமிழன் தான் ஆளணும், என்ன எங்களெல்லாம் மராட்டி, கன்னடர், தெலுங்கர் இந்த மாதிரி ஒருத்தராக மாறி நீங்கள் ஆட்சி பண்ணினே இருப்பீங்களா, ஏன் தமிழை வந்து ஆளக்கூடாதா அப்படின்ட்டு ரொம்ப குத்தி பேசிட்டார். இந்த குத்தி பேசினதுன்றது வந்து ரஜினி சாருக்கு உண்மையிலேயே அவருக்கு குத்துச்சான்னு தெரில. அவருக்கு ஆனால் உடம்பு முடியல அப்படின்றதில் அவர் கொஞ்சம் ஊசியெல்லாம் குத்திக்கின்னு அவர் கொஞ்சம் லிவர் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருந்தது அவருக்கு. அந்த ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து அரசியலில் வரல, டாக்டருங்க சொன்னதுனால இந்த மாதிரி என்னால் அரசியலில் வந்து டக்குன்னு வர முடியாது, இல்லை வரவே முடியாது, வயசாகி போச்சுன்ற மாதிரி அப்படி சொல்லி
அதுக்கப்புறம் ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் கொஞ்சம் லைட்டாக விட்ருப்பார். இந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நான் இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் விஜயகாந்த். அவர் வந்து அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே உட்காந்தார். டக் 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 டக்குன்னு மூவ் பண்ணார் காய்ங்களை. ஆனால் ரஜினி சாரால் அந்த மாதிரி மூவ் பண்ண முடியல. இந்த ஆள் ரொம்ப சோம்பேறிப்பா, இந்த ஆள் வந்து குடிகாரன், அந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் பேசுனாங்கன்னு வைங்க. அதை தான் இவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி நான் வந்து எனக்கு அந்த குடிப்பழக்கம் இருந்தது அதெல்லாம் பேசினார். அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவர் ஒரு கதை சொன்னார், கழுகு காக்கா. அதுக்கப்புறம் விஜய் வந்து யானை, இது கழுகு காக்காவை கலாய்ச்சி ஒரு கதை. அதெல்லாம் நடந்தது. மாநாடு நடந்ததோ இல்லையோ விஜய் இது நம்ம சீமான் அண்ணன் ரொம்ப மிரண்டுட்டாருன்ற மாதிரி பலரும் பேசிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஒப்பீனியனில் வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன் இவர் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு? மற்ற கட்சிங்க யாருமே வந்து ரியாக்டே பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க வந்து அட என்னப்பா விசில் அடிச்சாங்குஞ்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க விஜயோடைய பார்ட்டி ஆளுங்களை. அட விஜய் பார்ட்டியில் ஆளே இல்லைப்பா, வெறும் விஜய் தான். அவர் வந்து ஏதோ கொள்கை அது இதுன்ட்டு பேசிட்டு போகிறாரு. பேசட்டுமே, அவர் அரசியலுக்கு வரட்டுமே. அவர் வந்து மக்களுக்கு நல்லது யார் பண்ணாலும் என்னங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும். அப்படி தான் வந்து பல அரசியல்வாதிகளாம் அப்படியே வந்து பூசி மொழிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் சீமான் அண்ணன் போய் நம்ம ரஜினி சாரை பார்த்துருக்காரு. ரஜினி சார் என்ன பேசியிருப்பார்? சில இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ்லலாம் 1 மணி நேரம் பேசுனாங்க. நேற்று நைட்டு 8லேருந்து 9 வரைக்கும் பேசுனாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 20 நிமிஷம் பேசுனாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 நிமிஷம் பேசுனாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே போச்சுங்க மீட்டிங். அவங்க ரொம்ப பயங்கரமாக அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ரஜினி சார் ஏதோ ஒரு மேடையில் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் பேசினார். டெமோக்ரஸியே செத்து போச்சு, இங்கே வந்து அரசாங்கம் சரியில்லை, இங்கே வந்து கட்டமைப்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தார். ஒருவேளை அவரை வந்து இவர் பார்ட்டியில் இழுக்கிறாரா சீமான் அப்படின்றது தான் இப்போ வந்து சினிமா அரசியல் வட்டாரங்கள் மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங். சினிமா அரசியல் மிக்ஸ் இவ்வளோ நாள் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆந்திராவெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு வைங்க. இங்கே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. ஆனால் இப்போது வந்து இந்த ஒரு மேட்டர் நடந்தவுடனே, இந்த மீட்டிங் நடந்தவுடனே இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஐயோ இப்படி ஒரு மேட்டர் இருக்குமோ பா, ராஜா தந்திரம் பண்ணிட்டாருப்பா சீமான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரஜினி சார் எவ்வளோ தூரம் வந்து சீமான் கூட சேருவாரா சேர மாட்டாரா அப்படின்றது தான் வந்து மானிட்டர் பண்ணின்னு இருக்காங்க. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் ஓடின்னு இருக்குது. யுக்ரைன் ப்ராப்ளம் அது இது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹிடன்பர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவில் இருக்க நிறுவனம், அவங்க இது ரிசர்ச் இது பண்ணி நம்ம அதானி சார் மேலே ஒரு பெரிய அலிகேஷன், இவர் லஞ்சம் கொடுத்தாரு, அமெரிக்காவில் இருக்க பலரும் லஞ்சம் வாங்கினாங்க, அப்படி இப்படி அது ஒன்று. அதனால் நேற்று வந்து பங்கு சந்தையில் அதானி ஸ்டாக்கு, எல்ஐசி, எஸ்பிஐ இந்த மாதிரி அதானி என்டர்பிரைஸும் அதானி போர்ட்டு இந்த மாதிரி 2 ஸ்டாக்கும், அது கூட அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்ஐசி வந்து அவங்களுக்கு மெயின் சப்போர்ட்டு அப்படின்றாங்க. இந்த ஒரு மேட்ரு ஒன்று ஓடி நிற்குது. இதுக்கு நடுவில் யாரா இதெல்லாம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி சிலர் வந்து பேசின்னு இருக்காங்கன்னு வைங்க. இந்த சிலர் பேசுகிறதுல தமிழ்நாடு அரசியலுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் வந்து அடுத்த சிஎம்மாக வரப்போகிறாரு அப்படின்ற சிஎம் சீட்டு தான் டைரெக்டாக நான் வந்து அங்கே உட்காந்தா அங்கே தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தைரியமாக பேசின்னு இருக்காருன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அவர் தான்ப்பா அடுத்தது, அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. அவன் என்ன ஏன் நல்லது பண்ணுவான், அவனுக்கு கொள்கையே சரி கிடையாது அப்படின்ட்டு நம்ம சீமான் அண்ணன் அவர் சைடு, அப்புறம் பலரும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த ரஜினி ட்விஸ்ட்டுன்னு வந்துக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்ன மாதிரி. ஒருவேளை ரஜினி சார் சீமான் அண்ணன் கூட சேர்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது ரஜினி சாருடைய சப்போர்ட்டர்ஸ். ஆனால் வந்து அவங்க ரொம்ப நாளாக அவங்க வந்து இப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்து அங்கிள் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா ரஜினி சாருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்போ அங்கிள்ஸ். சின்ன பசங்களுக்கெல்லாம் அவனை ரஜினி அவ்வளோ பிடிக்கல, அவர் வந்து தாத்தா ஆகிட்டார், அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கிள் ஆகிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து இன்னும் அண்ணனாக இருக்கார், அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தம்பிங்களாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மேட்ரு. இதில் இந்த அங்கிள் ஆகி போன சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா ரஜினி சார் ஒரு வேளை எலெக்ஷனில் நின்னா, இல்லை அவர் ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் அதுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை நம்ம விஜய் அண்ணனுடைய தம்பிங்க எல்லாம் விஜய் அண்ணனுக்கே ஓட்டு போடுவாங்களா? இதுக்கெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லும். அவர் வேறு இனி படம் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. பணம் எனக்கு பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டைலு. என்னப்பா 150 கோடியை வேணான்ட்டு அவன் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்காக சேவை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிராக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் என்னையா பண்ணாந்தாள், அவனுடைய ரசிகர் மன்றம் பணம் கலெக்ஷன் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க, அதில் கூட அவன் ஃபோட்டோவை போட்டு அவன் பேர் வாங்கிக்கிறான்ப்பா. அவன்லாம் வந்து நாட்டுக்கு என்ன நல்லது பண்ண போகிறான்? இப்போ இருக்கிற அரசாங்கம், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடுவாங்க, இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும்
அவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ணாங்க அப்படின்ட்டு பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. 3 கோடி தொண்டர்கள் திமுகவுக்கு இருக்குது, இல்லை 5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, 3 கோடி இருக்குது, எங்களுக்கு 2 கோடி இருக்குன்றாங்க. ஏன் மொத்தம் பாப்புலேஷனே 10 கோடி தானே. அப்போ இதில் இது 2 போயிடுச்சுன்னா அப்புறம் பாக்கி இருக்கிறது யார்? சின்ன பசங்க இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறீங்களே இதில். இப்படி கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு சில டெக்கி பிரெயின் இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறது, அதுவும் கொஞ்சம் லாஜிக்காக தான் இருக்குது. 3 4 7 கோடி போயிடுச்சு, அப்புறம் 3 கோடி தானே இருக்குது. தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையே 10 கோடி தானே. இதில் வந்து இந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, கேரளாக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆந்திராக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஓட்டே இல்லாமல் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த 3 கோடி, இந்த 4 கோடி, இந்த 2 கோடி கணக்கெல்லாம் இவங்க எங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வேறு சீமான் அண்ணா எனக்கு 37 லட்சம் வாக்கு விழுந்திருக்கு, அப்போ எனக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரியும் அவர் பேசுகிறாரு. அப்புறம் இப்போ விஜய் அண்ணன் அவர் வந்து 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, இல்லை 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கோம். நான் இதெல்லாம் பார்த்தப்போ சரி இதை பற்றி எதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கினே இருந்தேன். அந்த டைமில் தான் பார்த்தா ரஜினி சார் போய் சீமான் அண்ணனோட மீட்டிங் பண்ணியிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். அடுத்த நாட்களில் பார்க்கலாம் இது வந்து இன்னாவாக மாறுது அப்படின்றது.